பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்த போறீங்களா? அப்படி செய்யாதீங்க. உங்களுடைய அடுத்த ஜெபமே உங்களுக்கு அதிசயத்தை கொண்டு வரலாம். ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நகரத்துல தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் மனுஷங்களையும் மதிக்க மாட்டாரு. அவர் ஒரு நீதிபதியா இருந்தாரு. அந்த நகரத்துல ஒரு ஏழை விதவை வாழ்ந்து வந்தாங்க. யாரோ அவளுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க. அவள் அந்த நீதிபதியுடன் சென்று எனக்கு நீதி செய்து கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அந்த நீதிபதி அவளுடைய கோரிக்கைய கவனிக்கவே இல்லை. ஆனா அவர்கிட்ட நியாயத்தை கேட்கறதுக்கு அந்த விதவை சோர்ந்து போகவே இல்லை. இன்னும் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தாள். தினமும் அந்த நீதிபதியிடம் வந்து நியாயம் கேட்டுக்கொண்டே இருந்தா. அந்த பெண்ணின் நிலையை பார்த்த அந்த நீதிபதி கடைசியில அவருடைய இருதயத்துல நினைச்சாரு, நான் தேவனுக்கு பயப்படவும் இல்லை, மனுஷர்களையும் மதிக்கல. ஆனா இந்த விதவை தொடர்ந்து வந்து என்னை தொந்தரவு செய்கிறாளே, அதனால அவளுக்கு எப்படியாகிலும் உதவி செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்றாரு. ஆம் பிரியமானவர்களே, அந்த விதவை போல நாம் ஜெபத்தில் சோர்ந்து போக கூடாது. சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நம்பிக்கை இழக்க கூடாது. நாம் தொடர்ந்து தேவனை நாடி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அநீதி உள்ள நீதிபதி அந்த விதவைக்கு பதில் கொடுப்பாரானால், நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு உண்மையுள்ள நீதிபதியா இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து அவரிடத்துல கேட்கும் விண்ணப்பத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். தேவன் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறார். அவர் சரியான நேரத்தில் பதில் தருவார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். ஆகவே கஷ்டம் வந்தாலும் தாமதம் ஏற்பட்டாலும் நம்பிக்கையுடன் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏனெனில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் மனிதனை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென்.